நம்ம எல்லாரும் வேண்டிக் கொள்ளுவோம். யாருக்காக வேண்டிக் கொள்ளுவோம்னு சொன்னா, நமக்காக நாம் வேண்டிக் கொள்ளுகிறவர்களா இருப்போம். ஆண்டவரே என் சரீரத்துக்கு சுகத்தை தாரும், ஆண்டவரே என் கண்களுக்கு பார்வையை தெளிவாய் தாரும், ஆண்டவரே என் நாக்களை எல்லா சுவையும் நல்ல வக்கனையா திங்கிறதற்கு சுவை உணர்வுகளை அதிகப்படுத்தி தாரும், ஆண்டவரே எவ்வளவு கொழுப்பான பதார்த்தங்களை தின்னாலும் என் காட்டை சுத்தி கொழுப்பு வரக்கூடாது ஆண்டவரே. சோதரம் நான் உப்பை அள்ளி கொட்டி கொட்டி தின்னா கூட என் கிட்னி நல்லா கழுவன ஆண்டவரே. இப்படி எல்லாம் நம்ம ஜெபம் பண்ணுவோம். அப்படியே இல்லாட்டினா ஆண்டவரே இந்த பாலா போன நான் பெத்த பிள்ளை இருக்கே, இந்த பிள்ளை உருப்படணும் ஆண்டவரே, இந்த பிள்ளை ஸ்தோத்திரம் நான் சொல்ல கேட்டு நடக்கணும் ஆண்டவரே, நான் கிழிச்ச கோட்டை என்ன செய்யக்கூடாது, தாண்டக்கூடாது ஆண்டவரே. நம்ம எல்லாரும் ஜெபிக்கிற ஜெபம் இவ்வளவுதான். பிரைசலார் ஆமாவா இல்லையா? தோத்திரம் அதுக்கு பிறகு யாராவது மூத்தவங்க முதியவங்க இருந்தாங்கன்னா உசுரை எடுக்கிறாங்க ஆண்டவரே, இவர்களுடைய உசுரை உம்முடைய கையில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தோத்திரம் இதெல்லாம் பெரும்பாலும் நம்ம ஜெபம் தானே இல்லைங்களா? தோத்திரம் நம்ம அவ்வளவு கொலகாரத்தனமா ஜெபம் பண்ண மாட்டோம். ஆனா எப்படி தெரியுமா ஜெபம் பண்ணுவோம்? தோத்திரம் நம்மிலும் வயது மூத்தவர்களா இருக்கக்கூடிய முதியவர்களை தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன், தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் தெரியுமா? சோதர சாக ஒப்பு கொடுக்கிறேன்னு வாயை திறந்து சொல்லாம மறைமுகமா அல்டர்னேட்டா சொல்ற வார்த்தை தான். இது இன்னும் உசுரை வாங்கிக்கிட்டு கிடக்கு, இது இன்னும் உசுரை எடுத்துட்டு கிடக்கு, இது இடத்த காலி பண்ண மாட்டேங்கி நமக்கு பெரிய பாரமா இருக்கு, அதனால அதை போட்டு தள்ளும் ஆண்டவரேன்னு சொல்றதுக்கு நம்ம டீசெண்டா சொல்ற வார்த்தை என்ன தெரியுமாடே? ஆண்டவரே நான் அவங்களை உம்முடைய கையில ஒப்பு கொடுக்கிறேன், தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு. பிரைசலா அவர் ஒரே வார்த்தையில சொல்வார், நான் வரும் வரையிலும் இவன் இருக்க சித்தமானால் உனக்கு என்ன. பிரைசலா அல்லேலூயா. ஆனாலும் இடையறாது நம்முடைய ஜெபம் எப்படி தெரியுமா இருக்கும்? சோதரம் நீர் பார்த்து கொள்ளும் ஆண்டவரே, நீர் பார்த்து கொள்ளும் ஆண்டவரே. மூக்கால அழுவான். இந்த கிளவியை போட்டு தள்ளுறதுக்கு, இந்த கிழவனை போட்டு தள்ளுறதுக்கு நம்ம ஆளுக்க பண்ற ஜெபம் இருக்கே பயங்கரம். பிரைசலா பிள்ளைய காப்பாத்தும் ஆண்டவரே, பிள்ளைக்கு உசுர கூடும் ஆண்டவரே, பிள்ளைக்கு அதை செய்யும் எல்லாம் சொல்லுவான். ஆனா அதே தாய்க்கோ தகப்பனுக்கோ மாமனுக்கோ மாமிக்கோ ஏன் அப்பே ஆத்தான்னு சொல்லல, தப்பா எடுத்துக்கிடாது என்ன. சோத்திரம் தாய்க்கோ தகப்பனுக்கோ மாமிக்கோ மாமனுக்கோ அப்படி ஜெபம் இல்லை. எப்படிப்பட்ட ஜெபம்? எல்லாம் ஒரு வாய் தான் மச்சான், எல்லாம் ஒரே வாய் தான், இதே வாய் தான். அது அங்க அப்படி ஜெபம் பண்ணும், இங்க இப்படி ஜெபம் பண்ணும். ரைசலா அல்லேலூயா. அதுக்காக ஊழியக்காரனை வாடகை வாயை விட கூப்பிட்டு வரும், 10 பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டு போங்க, ரொம்ப நாள் கஷ்டமா இருக்கு அப்படின்னு கூப்பிடுற ஆட்கள்லாம் இருக்காங்க. அவங்க ஊழியக்காரனும் போய் சொல்லுவாங்க, ஆண்டவரே உம்முடைய கரத்தில் தருகிறேன், உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். சோத்திரம் இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கின எல்லா வார்த்தையும் சொல்லுவான். சோத்திரம் பிதாவே உம்முடைய கையில் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன்னு இயேசு சொன்னார் இல்லையா, அதெல்லாம் சொல்லுவான். ஆண்டவரே இந்த கிழவியினுடைய ஆவியை உம்முடைய கையில் ஒப்பு கொடுக்கிறேன், பிடிச்சிட்டு போறோம், இன்னும் தாங்கிக்கிட்டே கிடக்கு, இது இழுத்துட்டே கிடக்கு அப்படிங்கிறது மாதிரி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ரைசலா உள்ள பொல்லாதவர்கள் பாருங்க, நீங்க அந்த பொல்லாத ஜெபம் எல்லாம் யாரும் செய்யப்படாது. ரைசலா அல்லேலூயா. சோதர இன்னும் பயங்கரமான பரிசுத்தவான்கள், அதி பரிசுத்தவான்கள் இருக்காங்க நம்ம சபையில. அவங்க தேவ சித்தத்துக்கெல்லாம் சொல்ல மாட்டாங்க, அவங்க ரொம்ப கரெக்டா பெர்ஃபெக்டா ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே சோதரம் நீர் இவர்களை சுத்தப்படுத்தி தகுதிப்படுத்தி உம்முடைய கையில் ஏற்றுக்கொள்ளுவீராக. எப்படி? நரகத்துக்கு போயிடப்படாது, ஆக மொத்தம் இங்க இருக்கப்படாது, அதான் உண்மை. ஆக மொத்தம் எங்க இருக்கப்படாது? ஆமா, சுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே எல்லாம் ஏன் சொல்லதான் தெரியுமா? இருந்து உசுர வாங்குது ஆண்டவரே. அதை நேரடியா சொல்லாம மறைமுகமா சொல்றதுக்கா